ஆல் இண்டியா ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் எந்த ரைடுமே 2025 வந்து பண்ணலை. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், டிவிஎஸோட இந்த ஒரு பைக் தான் காரணம். டிவிஎஸோட RTX 300 கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கரூர்லேயும் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்பாச்சி RTX 300 லான்ச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சலசலப்பே ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் மோனோபோலியா ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டிவிஎஸ் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பிரைமரி இண்டியாவில் டைப் இருக்கிறது BMW கூட. ஒன்ஸ் BMW கூட அவங்க டைப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் RR 310 RTR 310 சொல்லிட்டு ஏகப்பட்ட பைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இப்போது அட்வென்ச்சர் செக்மெண்ட் மட்டும் காலியாக இருந்துச்சு. அந்த இடத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் RTX 300 டெஸ்ட் ட்ரைவ் வந்து புக் பண்ணியிருக்கேன். அந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். நாம் வந்து ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க இந்த ஒரு பைக்குக்காக. 2025 ஒரு ட்ரிப்பு கூட நான் பண்ணவே இல்லை. நம்ம வந்து அடுத்து ஒரு பைக் எடுத்துகிட்டு தான் அந்த ட்ரிப்பை பண்ணணும் அப்படின்றதுனாலே ஒரு வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே இருந்துட்டேன். 2026 நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. சீக்கிரமே நம்ம ட்ராவலில் சந்திப்போம்.